வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை உனக்கு அந்த குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா நீ உன்னோட முடிவுப்படி பெத்துக்க. உன்னோட இஷ்டத்துக்கு நான் அப்படிதான் நடக்க முடியும். நான் உனக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாது. உங்க அம்மாவை பத்தி உனக்கு கவலையே இல்லை அப்படின்னா நீ எப்படியும் முடிவு பண்ணிக்க அப்படின்னு ஈஸ்வரி கோவமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இந்த குழந்தை பிறந்தா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்ப வில்லி அங்கேருந்து நைஸா ரோஹிணி கிட்ட இங்க பாரு, உனக்கு அம்மா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இதனால அக்கா கறிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? நீ இன்னும் உலகத்துக்கே வராத குழந்தைய பத்தி பேசுற. ஆனா அக்காவை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறியல்ல. பொறுமையா முடிவெடு. இந்த வீட்டுல உள்ளவங்க தான் நமக்கு முக்கியம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜா நேரா ரோகிணிய பார்த்து, இங்க பாருமா, எனக்கு என்னமோ இப்ப போன சோசியக்காரன் கூட நல்லவனா இருக்க மாட்டானோ அப்படின்னு தான் தோணுது. எனக்கு என்னமோ அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியுது. 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நீ குழந்தை பெத்துக்க போற. ஆனா அதனால இந்த வீட்டுல உள்ள ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். ஆனா எனக்கு என்னமோ அதெல்லாம் பொய்யா இருக்குமோன்னு தோணுது. இங்க பாருமா, நீ அதை பத்தி எல்லாம் நீ பெருசா கவலைப்படாத. நாங்க இருக்கோம்ல, நீ தைரியமா குழந்தை பெத்துக்க. உனக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ரோகிணியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, அம்மா இப்படி சொல்லிட்டு போனாங்களே அப்படின்னு பயப்படாத. அதான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம்னு. அம்மாவுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது. எனக்கு என்னமோ அந்த ஆளு பொய் சொல்லியிருப்பான் அப்படின்னு தோணுது. நீ கவலைப்படாம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கா. இதை கேட்டுட்டு ரோகிணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப மயிலு நேரா ரோகிணி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உண்டாயிருக்கேன். ஆனா அதை பார்த்து யாருமே சந்தோஷப்படலையே. எங்க அம்மா எனக்கு எப்பவுமே துணையா இருக்கணும், எங்க அம்மா தான் கூடவே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அம்மா இப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரோகு, இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தா தான். எனக்கு என்னமோ வந்த ஆளு கூட அந்த சின்னத்தை சொல்லிதான் இப்படி சொல்லுவானோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. நீ கவலைப்படாத, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல, அத்தைக்கு எந்தவித ஆபத்தும் வராது. இது எல்லாமே பொய் தான். இதை கேட்டது ரோகிணியும் சரிங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ ரெஸ்ட் எடு, இத பத்தி எல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. ரோகிணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறாங்க. அப்ப மயிலு நினைக்கிறாரு, கண்டிப்பா இது எல்லாமே அந்த வில்லியோட ஏற்பாடா தான் இருக்கணும். சகல கிட்ட போயிட்டு பேசுவோம் அப்படின்னு மயிலு ரோகிணியை தூங்க வச்சுட்டு வெளியில வராரு. அங்க நம்ம ஹீரோ ரோகிணிகிட்ட ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, என்னங்க இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு என்னமோ இது எல்லாமே சூழ்ச்சி மாதிரி தெரியுது. கண்டிப்பா அந்த சந்திரா ஏதோ சொல்லிதான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. பட் நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தை கிட்ட சீக்கிரம் நம்ம புரிய வச்சிடலாம். அத்தையும் சீக்கிரம் நம்மள புரிஞ்சுப்பாங்க. இது கேட்டது ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப மயிலு அந்த இடத்துக்கு வராரு. சகல, ரோகிணி புலம்பிக்கிட்டே இருக்கா. அவ இந்த மாதிரி உடல்நிலையில புலம்புறது ரொம்பவே தப்பு. அவளை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னும் எப்பதான் அத்தை ஏத்துக்க போறாங்களோ தெரியல. இந்த மாதிரி நேரத்துல அத்தை தான் ரோகிணிக்கு துணையா இருக்கணும். ஆனா அவங்க பாட்டுக்கும் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னால ரோகிணிக்கு கொஞ்சம் கூட அட்வைஸ் பண்ணவே முடியல. அவ ரொம்ப கவலையோடவே பேசுறா. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அந்த ஜோசியக்காரன் பொய் தான் சொல்லியிருப்பானோ அப்படின்னு தோணுது. நம்ம 2 பேருமே போயிட்டு அவனை சந்திப்போம், அவன்கிட்ட பேசுவான் என்ன சொல்றான் அப்படின்னு. இது கேட்டுட்டு மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்ல ஹீரோ 2 பேருமே சேர்ந்து ரேவதி கிட்ட, சரி நாங்க கிளம்புறோம், பட் நாங்க இதுக்கு தான் போறோம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. ரேவதி சொல்றாங்க, சரி நீங்க போயிட்டு வாங்க, நீங்க 2 பேருமே செங்கல் சூளைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை கேட்டுட்டு மயிலும் சரி அப்படிங்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து வெளியில வராங்க. அப்போ 2 பேருமே கார் எடுத்து கிளம்புறாங்க. அப்ப சந்திரா டக்குன்னு வெளியில வராங்க. இவனுங்க 2 பேரும் எங்க போறானுங்க? ஒருவேளை நம்ம பண்ண விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ?
கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி இருந்தாலும் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நேரா நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட, ரேவதி அவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏன் சித்தி, இங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போனா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் செங்கல் சூளையிலே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு போறாங்க. அவங்க எங்கேயுமே போகக்கூடாதா சித்தி? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அப்ப வில்லி சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, நீங்க எதுக்காக கேக்குறீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற பயத்துல தானே இப்ப வரீங்க. சோ இதுல இருந்தே தெரியுது நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னு. இப்பவே அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் போனீங்கன்னா வெளியில, அப்போ சித்தி ஓடி வந்து நீங்க 2 பேரும் எங்க போறீங்க அப்படின்ட்டு வெளியில வந்து பார்த்தாங்க. நான் வந்து நீங்க 2 பேருமே செங்கல் சூளைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதனால சித்தி எதுவும் சொல்லாம அமைதியா மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சோ அவங்க பதட்டப்படுறத பார்த்தா கண்டிப்பா அவங்க தான் அந்த ஜோசியக்காரன்ட்டு ஏதோ சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இதுவே போதும், அவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஆமாங்க, சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அம்மா கிட்ட எப்படியாவது இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப மயிலு கேக்குறாரு, என்னாச்சு சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு, வழக்கம் போல சின்னத்தை தான், அவங்கதான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 75% நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த ஜோசியக்காரனை போயிட்டு விசாரிச்சா உண்மை என்னமோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இது கேட்டதும் மயிலும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நேரா சேர்ந்து அந்த ஜோசியக்காரர் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்ப அவர் கதவை திறந்து, யாரு சார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தானே அந்த ஈஸ்வரி அம்மா வீட்டுல உள்ளவங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அங்க உள்ள அந்த அம்மாவும் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனை வராம இருந்தாலும் சரி. சரி உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கல்ல, எனக்கு என்னமோ அதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க பொய் சொல்றீங்களோ அப்படின்னு தோணுது. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் எந்தவித பொய்யும் சொல்லவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. நீங்க இப்ப சொல்றதுனால ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது, தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, தேவையில்லாம எனக்கு பிரச்சனை கொடுக்காம கிளம்புங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சரி எதுக்காக நீங்க இப்படி பதட்டப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா வந்துட்டு முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல, இதுக்கப்புறம் நீங்க இங்க வந்ததுனாலதான் எனக்கு பிரச்சனையே வரப்போகுது, இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவங்க அந்த பொண்ணுங்க, அந்த அம்மாவும் அந்த பொண்ணும், இங்க பாருங்க சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆளு வந்துட்டு எங்களை வந்து ரொம்ப பயமுறுத்தினாரு, இது மாதிரி அப்பாவை வந்துட்டு ஈஸ்வரி வீட்டுல போயிட்டு பொய் சொல்ல சொன்னாரு, அதனால அவரு போயிட்டு அங்க பொய் சொல்லிட்டு வந்தாரு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஏன் இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நான் பாத்துக்க மாட்டேனா? அப்பா அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இருந்த பிரச்சனையே போதும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் மட்டும் போயிட்டு நான் சொன்ன ஜாதகம் பொய் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பேராபத்து. நீங்க எப்படி உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பயே போய் உண்மையை நிரூபிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க, நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன், என் குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம நான் பாதுகாக்கணும், அது என்னோட கடமை, தயவு செஞ்சு என்ன வேற எந்த பிரச்சனையிலையும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி, கிளம்புங்க தம்பி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கிறாரு, தயவு செஞ்சு சொல்லிருங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, நான் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா வெளியில வராரு. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல என்னாச்சு சகல, அவன் சொன்னது எல்லாமே பொய் தானே? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவன் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நல்லாவே தெரியுது, ஆனா அந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட வந்து சொல்லுங்க, சொன்னது எல்லாமே பொய், இவங்க மிரட்டினதுனாலதான் இப்படி வந்து உண்மையை பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவரு ஒத்துக்கிட மாட்டேன்ட்டாரு. ஏன்னா
அந்த சிவனாண்டி இருக்கிறான்னு அவன் தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். அவரும் வேற வழி இல்லாம பொய் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவரு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதனால அவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இதுக்கு மேலேயும் அவரை கட்டாயப்படுத்துறது நல்லது இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னங்க தம்பி, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. அவரு உண்மையை சொன்னாதானே அத்தை புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்ட்டு. இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம். இதை கேட்டதும் அவரும் சரிங்க சகல, ரோகிணி பாவம் ரொம்ப கவலையோட இருக்கா, அவளை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. நம்ம அத்தைக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து கொடுத்து இந்த பிரச்சனையை பெருசாக்கலாம் அப்படின்னு அந்த சிவனாடியும் சந்திராவும் நினைப்பாங்க. அவங்க அடுத்ததான் ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள நம்ம கொஞ்சம் உஷாராகிடணும். இது கேட்டதும் அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ரேவதி கிட்ட நாங்க போயிட்டு உண்மையை விசாரிச்சுட்டோம். ஆல்மோஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க வீட்டுல இருக்காங்களே சின்ன மாமி, அவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. பாவம் அந்த ஜோசியக்காரரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, பாவம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இருக்கட்டும், உண்மையை சொல்ல சொல்லி கூப்பிட்டா அவர் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் உண்மையை சொன்னா அத்தை கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சரி அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. பட் அவர் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன பண்றது? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க எப்படியும் இந்த விஷயத்த பயன்படுத்தி சித்தி ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம தான் எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் காப்பாத்திடலாம், நீ கவலைப்படாத, அத்தைக்கு ஏதாவது ஆபத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அத்தைக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் அக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் தான். உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு 35 days and 40 days தான் இருக்கும். இந்த 40 daysல நம்ம கிட்டத்தட்ட 30 கஸ்டமர்ஸ் ரெகுலராக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒன்று. இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்மக்கிட்ட யார் இந்த கிளிப்ஸ் எல்லாம் வாங்க போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம இதை கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததே நீங்கள் தான். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 200 and 300 rupeesக்கு உள்ள ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே ஒரு வின்னருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த கிவ்அவேல கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த கிவ்அவேல எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் முக்கியமான இன்னொன்று ஒன்று, அரும்பு டாக் சம்மந்தமாகவோ ஹேர் கிளிப் சம்மந்தமாகவோ நான் யார்கிட்டையும் எந்த விதமான அமௌண்ட்டும்